சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஆவணம் தேவையில்லையாம். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற வருமான வரி சான்றிதழை கட்டாயம் இணைக்க வேண்டுமா என்பது தொடர்பான சந்தேகத்திற்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது நாட்டிற்கே முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. அதன்படி நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த திட்டம் மாநில அரசுகளால் தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் இந்த திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் மகளிர் உரிமைத் தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த முறை விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்களும் இந்த முறை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரின் வீட்டிற்கும் அந்தந்த பகுதி தாசில்தார் நேரில் வந்து பார்வையிட்டு விண்ணப்பதாரர் திட்டத்தில் பயன்பெற தகுதியானவர் தானா என்பதை உறுதிப்படுத்துவார். அதன் அடிப்படையில் விண்ணப்பதாரருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் விண்ணப்பதாரரின் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். புன்சை நிலமாக இருந்தால் 10 ஏக்கருக்குள்ளும், நன்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கருக்குள் வைத்திருக்கலாம். ஆண்டு வீட்டு மின்சார உபயோகம் 3600 யூனிட்டுகளை தாண்டக்கூடாது. குடும்ப வருமானத்திற்கு தனியாக வருமான சான்றிதழ் பெற்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொழில் வரி செலுத்துவோர், சொந்த பயன்பாட்டுக்கான கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. உரிமைத் தொகை விண்ணப்பத்துடன் வருமான சான்றிதழை இணைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இருக்கீங்களா? இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதாவது தமிழ்நாட்டின் தற்போது 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 16.3 லட்சம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ரேஷன் கார்டு பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. பொதுமக்கள் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கும் அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்குவதற்கும் இந்த கார்டு முக்கியமானதாக இருப்பதால் அதன் தேவையும் அதிகரித்து வருகிறது. புது ரேஷன் கார்டு வழங்கும் நடவடிக்கையை அரசு கடந்த சில மாதங்களுக்கு இடைக்காலமாக நிறுத்தியிருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் அதன் விநியோகம் தொடங்கியுள்ளது. அதிகாரிகள் முறையாக பரிசீலனை செய்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே புதிய கார்டுகளை வழங்கி வருகின்றனர். ஒரு குடும்பத்தில் திருமணமாகும் தம்பதியினர் தனித்தனியாக குடியேற விரும்பினால் பழைய முகவரியில் உள்ள பெயரை நீக்கி சான்றிதழ் பெற்ற பிறகு புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிக்க முடியும். இது வழக்கமான நடைமுறையாக உள்ளது. ஆனால் ஒரே வீட்டில் வசித்துக் கொண்டு தனியாக ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்தால் சமையல் எரிவாயு இணைப்பு இல்லாதவர்கள் மட்டுமே புதிய கார்டுக்கு தகுதியானவராக இருக்கலாம். இதை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உறுதி செய்து வருகின்றன. தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு ஒரு அடிப்படை ஆவணமாக இருக்கிறது. உணவுப் பொருட்கள் வாங்குவது மட்டுமின்றி அரசின் நிதி உதவிகள், வெள்ள நிவாரண தொகை, சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள், 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணி அட்டை ஆகியவற்றை
பெறுவதற்கும் இது முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு அவசியம் என்பதால் திமுக ஆட்சியில் புதிய ரேஷன் கார்டுக்கான கோரிக்கைகள் அதிகரித்துள்ளன. இதனால் அதிகாரிகள் நேரடியாக பகுதிகளுக்கு சென்று தகுதியானவர்களுக்கு மட்டுமே புதிய கார்டுகளை வழங்கி வருகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போது 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 16.3 லட்சம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு அரசு தற்காலிகமாக புதிய ரேஷன் கார்டு விநியோகத்தை நிறுத்தியிருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் பள்ளி கல்வித்துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். அதாவது தமிழக பள்ளி கல்வி துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்களை நிர்ணயித்த நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்காலிக பணியிடங்களாகவே தொடர்ந்து நீடிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு அப்பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கு திங்கட்கிழமை கட்டப்பட்டது. புத்தகங்கள் கரும்பலகைகள் வாயிலாக நடைபெற்ற கற்கள் கற்பித்தல் நிகழ்ச்சியின் ஓர் உற்சாகமாக உரைகள், படங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் தகவலை பெற்று மாணவர்கள் பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை அமைக்கும் பணி தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது. இதையடுத்து முதல் கட்டமாக அரியலூர், கடலூர், நாகப்பட்டினம், சேலம், திருவாரூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 493 அரசு தொடக்க பள்ளிகளில் 634 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டன. புதிதாக அமைக்கப்பட்ட வகுப்பறைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களில் இந்த பணியை முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நிலையில் சென்னை உக்கியம் துரைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 22,931வது திறன்மிகு வகுப்பறையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திங்கட்கிழமை நிறுவினார். இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த மதிப்பீடு ரூபாய் 455.32 கோடி. இதன் மூலம் 11.76 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இதேபோன்று அரசு பள்ளிகளில் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ரூபாய் 519.73 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான பணிகளும் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது. இவ்விரு திட்டங்கள் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் 43,89,382 மாணவர்கள் பயன்பெறுவர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.